ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது காலையில் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு என்னோடய ஆஃபீஸில் எடுத்த சின்ன வீடியோ. ஆனால் நான் இந்த வீடியோவுக்கும் நான் சொல்ல போகிற விஷயத்துக்கும் சம்மந்தம் இருக்காது. ஒரு 2-3 சின்ன சின்ன முக்கியமான அப்டேஷனை வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்றதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்தேன். என்னென்னா, ரீசெண்டாக இப்போ ஆதார் அப்டேஷன் வந்து நம்ம எல்லாருமே பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். அது வந்து நிறைய இடத்துல கூட்டம் கூட்டமாக பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் சில விஷயங்கள் எனக்கு இப்போ தெரிய வந்தது மேண்டட்டரி ஆக்குறாங்க அப்படின்றதுனால அந்த விஷயங்களை உங்களுக்கு சொல்லலான்னு தான். இப்போ நம்ம குழந்த பிறந்த உடனே ஒரு 1-1.5 வயசு ஆனதுக்கப்புறமே நம்ம ஆதார் கார்டு குழந்தைக்கு எடுத்திருப்போம். நம்ம கைரேகைகளை யூஸ் பண்ணி எடுத்திருப்போம். ஆனால் அதை வச்சு நம்ம ரேஷன் கார்டுலேயும் நம்ம குழந்தைய வந்து சேர்த்துருப்போம். ஆனால் இப்போ 5 வயசு முடிஞ்சிருச்சு, அந்த குழந்தைக்கு வந்து 5 வயசு முடிஞ்சிருச்சு, 5 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆதாரை வந்து அப்டேட் பண்ணிவிட்டு, அதாவது குழந்தைங்களோட கைரேகை கண் ரேகை இதெல்லாம் வச்சு அப்டேட் பண்ண ஆதாரை கொண்டு வந்து எங்களுக்கு ரேஷன் கடையில் கைரேகை வைக்கணும். அப்போனா மட்டும்தான் உங்கள் கார்டில் குழந்த பேர் இருக்கும், இல்லைன்னா நாங்கள் எடுத்து விட்டுருவோம், திரும்ப புதுசாக நீங்கள் வந்து சேர்க்குற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். அதே மாதிரி ஸ்கூல் சேர்க்க போகிறதுக்குமே இனிமேல் ஆதார் வந்து மேண்டட்டரி. இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம், பர்த் சர்டிஃபிகேட்டை கொடுத்து ஸ்கூலில் வந்து சேர்த்து விட்ருவோம். இப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு போகிறாங்க அப்படின்னா, இப்போ எல்கேஜி யூகேஜிலாம் எங்கேயாவது பால்வாடியில் படிச்சிருப்பாங்க, இல்லை ஒரு க்ரீச்சில் சின்ன ப்ளே ஸ்கூலில் இந்த மாதிரி படிச்சிருப்பாங்க. இப்போ நம்ம மேண்டட்டரியாக ஒரு ஸ்கூலுக்கு சேர்க்க போகிறோம், ப்ராப்பரான ஸ்கூலுக்கு சேர்க்க போகிறோம் அப்படின்னா பர்த் சர்டிஃபிகேட் கூட குழந்தை கைரேகை அப்டேஷன் வச்ச ஆதார் கார்டு வந்து ரொம்ப மேண்டட்டரின்னு சொல்கிறாங்க. அது ரீஜாயினிங்காக இருக்கட்டும், புதுசாக நியூ அட்மிஷனுக்காக இருக்கட்டும், இது வந்து ரொம்ப முக்கியம்னு சொல்கிறாங்க. அது எவ்வளோ தூரத்துக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. ஆனால் நம்ம லாஸ்ட் மினிட்ல நம்ம கஷ்டப்படாமல் இருக்கணும்னா நம்ம அந்த இதை பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி இந்த 6th முடித்த குழந்தைங்கள்லாம் ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணுவாங்க பாருங்கள், அதுக்குமே குழந்தை பேரில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கணும், குழந்தையோட அப்டேட்டட் ஆதார் கார்டு இருக்கணும். ஸோ இதை ரெண்டையும் இணைச்சிருக்கணும். ஆதார் கார்டோட பேங்க் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணியிருந்தால் மட்டும்தான் ஸ்காலர்ஷிப்ஸுமே அப்ளை பண்ண முடியும், கிடைக்குன்னு சொல்கிறாங்க. நான் இதை பற்றின வீடியோ ஏற்கனவே போட்டேன், ஆனால் யாருமே பெருசாக ரீச் ஆகலை. உங்கள் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்ஸுக்கு தயவு செஞ்சு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் உங்கள் வெர்ஷனில் இந்த வீடியோவை கரெக்டாக ரீச் ஆகிற மாதிரி அப்லோட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச முக்கியமான விஷயம், இந்த 2 ப்ராசஸையும் நான் போன வாரம் தான் என் குழந்தைங்களுக்கு முடித்தேன். ஸோ யூஸ் பண்ணிக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கரெக்டாக இந்த ப்ராசஸை முடிச்சிருங்க.